தமிழ் மில்லியனர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அரசியல்ல வருகிற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஒரு சில கட்சிகள் தனித்து நிற்கிறது. ஒரு சில கட்சிகள் எந்த தொகுதியில் நிற்பது என்று தெரியாமல் இருக்கும் இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா, திமுக சார்பில் ஒவ்வொரு கூட்டணிக்கும் அழைப்பு விடுகிறது. அதைத் தொடர்ந்து இன்று திமுக சார்பில் திமுக பொருளாளர் பி.ஆர். பாலு அவர்கள் தலைமையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவரான காதர் மொஹிதீன் அவரும் அவர் கூட்டணியைச் சேர்ந்தவர்களுக்கும் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதைத் தொடர்ந்து அவர்கள் சார்பில் எங்களுக்கு ஏற்கனவே 3 தொகுதிகள் குடுத்தீர்கள். அதே இல்லாம எங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5 தொகுதி எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாரி அவர்கள் தரப்பில் கோரிக்கை வச்சிருக்கு. அதுக்கு திமுக சார்பிலிருந்து 2 தொகுதி தான் தர முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற தகவல் வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே ஐஓஎம்எல் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா 3 தொகுதி குடுத்திருக்காங்க. அந்த 3 தொகுதியுமே கடந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 தொகுதியிலுமே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து தோத்துருக்காங்க. அந்த 3 தொகுதி சிதம்பரம், வாணியம்பாடி, கடையநல்லூர். இந்த 3 தொகுதியிலும் அவங்க அபார தோல்வி அடைந்ததை முன்னிட்டு இப்பொழுது திமுக கட்சி தரப்பிலிருந்து 2 தொகுதி தான் தந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல போச்சுன்னா, நீங்க திமுகல தொடருவீங்களா அப்படின்னு பேட்டியாளர்கள் கேள்வி எழும்பும்போது அதற்கு காதர் மொஹிதீன் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு எத்தனை தொகுதி கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, அன்றும் இன்றும் என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் உறுதிமொழி எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த பேச்சுவார்த்தை முடிவடைந்த பிறகு காதர் மொஹிதீன் வெயிலின் காரணமாக அவர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. மயக்கம் போட்டு விழுந்து உடனடியாக சிகிச்சைக்கு அளிக்கப்பட்டு தற்போது அவர் வீடும் திரும்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திமுக சார்பில் இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கூட்டணிக்கும் அழைப்பு விடுகிறது. மதிமுக வைகோ அவர்களுக்கு நாளை அழைப்பு விடுவதாகவும், அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி 26ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுக்கும் அழைப்பு விடுவதாக தெரிகிறது. ஆனால் அவர்களை பார்த்தீர்கள் அப்படின்னா, ஏற்கனவே அவர்களுக்கு 6 தொகுதி வழங்கப்பட்டு அதில் 2 தொகுதி வெற்றியடைந்து மீதி இருக்கிற 4 தொகுதியும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து அவர்களுக்கு எத்தனை தொகுதி வழங்கப்படும் அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கிறது. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து அடிஷனலாக 8 தொகுதி மற்றும் 10 தொகுதி கேட்க போகிறதா தகவல் வருகிறது. ஏற்கனவே அவர்கள் கந்தர்வக்கோட்டை, கீழ்வள்ளூர் தொகுதியில் வெற்றி அடைந்திருக்கார்கள். அது மட்டும் இல்லாமல் கோவில்பட்டி, திருப்பரங்குன்றம், திண்டுக்கல், அரூர் இந்த தொகுதியிலும் நின்று அபார தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அவர்கள் பார்த்தீர்கள் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா எங்களுக்கு 8 தொகுதி வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்படுது. இதைத் தொடர்ந்து திமுக சார்பில் எத்தனை தொகுதி இவர்களுக்கு வழங்கப் போகிறது என்று தெரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி 27ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் அவர்களுக்கும் அழைப்பு விடுவதாக தெரிகிறது. திமுக சார்பில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அவர்களுக்கு ஏன் முதலாக அழைப்பு விடுத்தது அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருந்துச்சு. அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு சிறிய தொகுதிகள் மட்டுமே வழங்கப்படுவதால் அவர்களுக்கு முதல் அழைப்பு விடுவதாக திமுக சார்பில் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வருகிற மார்ச் 9ஆம் தேதி திமுக சார்பில் திருச்சி மாபெரும் மாநாடு ஒன்று நடக்க உள்ளது. அதற்குள் அனைவருக்கும் ஆலோசனை அழைப்பு விடுவதாக கூறப்படுகிறது. எப்படி என்று பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மற்ற எதிர்க்கட்சிகளும் பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினரும் 234 தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் பெயரையும் நேற்று வெளியிட்டிருக்கார்கள். மற்றும் திமுக சார்பில் ஏற்கனவே தேமுதிகவும் இணைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் நீதி மையம் கமல் அவர்களையும் இணைச்சிருக்காங்க. ஏற்கனவே புதியதாக 2 கூட்டணி சேர்க்கப்பட்ட நிலையில் இன்னும் எத்தனை கூட்டணி சேர்க்க போகிறது? ஒவ்வொரு கூட்டணியும் சேர சேர திமுக சார்பில் பெரும் பலம், பெரும் படைகள் கூட சொல்லலாம். அந்த மாதிரி அவர்கள் கட்சி வலுவாக உள்ளது. இந்த நிலையில் இன்னும் ஒரு சில கட்சிகள் தனித்து நிற்கிறது. அதைத் தொடர்ந்து பிஎம்கே கட்சி ராமதாஸ் அவர்கள் கட்சி சார்பில் ஆலோசனை கூட்டம் இன்று நடத்துகிறார்கள். அவர்கள் என்ன பேச போகிறார்கள் என்பது தெரியவில்லை. ஒருவேளை அவர் திமுகவில் சேர்வாரா, அதற்கு திருமா ஒத்துக்கொள்வாரா அப்படிங்கிறதும் கேள்விக்குறியா இருக்கு. இன்னும் திமுக சார்பில் எத்தனை தொகுதி யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த நிகழ்வு வாயிலாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இது போன்ற செய்திகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் தமிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேண்டிய கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க.